வணக்கம். நம்ம வீட்லயே முருங்கை இலை பொடியும், கருவேப்பிலை பொடியும் எப்படி செய்றதுன்னு பார்த்துக்கலாம். இது நெறைய வகையில யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கங்க. முத்தலா இருக்கிற இலைய மட்டும் எடுத்துக்கங்க. இந்த மாரி பிஞ்சு கீரையெல்லாம் சட்னி அரைக்க, சமையலுக்கு யூஸ் பண்ணிருங்க. இது இந்த மாரி ஒரு பேக்ல போட்டு நீங்க அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதில இருக்கிற ஈரமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வத்திட்டுருக்கும். பேக்ல இருக்கும்பொழுது உங்களுக்கு பறக்காது. கொஞ்சமா இருந்ததுன்னா, நீங்க பேக்கோடயே காய வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையும் நான் 2 கட்டு எடுத்திருக்கேன். இது கடையில வாங்கினது தான். வீட்லலாம் சீசன்ல கிடைக்கும் பொழுது இது நெறைய செஞ்சு வச்சுக்கோங்க. நாங்கலாம் கடையில வாங்கி தான் செய்ய வேண்டியிருக்கு. வீட்லயே முருங்கை மரம் இருக்கிறவங்க வேஸ்ட் பண்ணாம இந்த மாரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது உட்காந்து நம்ம சமையலுக்கு பண்ற மாரி உருவணும்னு அவசியம் கிடையாது. சும்மா லைட்டா உருவுனா போதும். கொஞ்சம் காம்பு இருந்ததுனாக்கா பிரச்சனை கிடையாது. பொடி காம்பெல்லாம் போட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதனால சும்மா இது ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல உருவிடலாம். இதையும் எடுத்து ஒரு பையில போட்டுக்கோங்க. துணி பை இல்லைன்னா ஷாலில் கூட நீங்கள் நம்ம தையல் போட்டு இந்த மாதிரி ஒரு பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சும்மா கடையில் ஃப்ரீயாக கொடுக்குற பேகு தான். கருவேப்பிலை ஒன்று, முருங்கைக்கீரை ஒன்றில் இருக்குது. பால்கனிலேயே இதே மாதிரி காய வைக்கிறதாலும் காய வைக்கலாம். இல்லை மொட்டை மாடியில் கொண்டு போய் இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கலாம். காய வைக்கும்போது காற்றுல எல்லாம் பறக்குது பாருங்கள். அதனால் ஒரு ஷால் எடுத்து இல்லாட்டி மெல்லிஸ் துணி எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சு காய வச்சுருங்க. இது 1 நாள் இல்லை 2 நாள்லேயே நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும். இப்படி நுறுக்கும்போது அப்படியே நுணுங்கணும். பாருங்க எப்படி நல்லா காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது மிக்சியில் போட்டு தனித்தனியாக தான் நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக முடியுமோ பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வேணால் சலிச்சிக்கலாம். நான் சலிக்கலை, சலிக்காமலே தான் வச்சுருக்கேன். இதே நீங்கள் சட்னி அரைக்கும்போது அடை, தோசை என்ன செஞ்சாலும் சரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அதெல்லாம் வறுக்கும்போது கூட போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடி வச்சு